friends, praise the Lord. Today Bible words, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு நீதிமொழிகள் 16:32 இப்படியாக சொல்லப்படுறது. ஸோ நாம் மிகுந்த பலவான்களாய் காணப்படுவதை பார்க்கிலும் நம்ம நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பது தான் உத்தமமான செயலாக இருக்கிறது. எனவே நம்ம எதற்குமே கோவப்படாமல், டென்ஷன் இல்லாமல், சமாதானத்தோடு நீடிய சாந்தத்தோடு நாம் அமைதலோடு காணப்பட வேண்டும். அது ஒரு உத்தமமான செயல் அப்படின்னு பைபிளில் போடப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, பட்டணத்தை பிடிக்கிறதை காட்டிலும் மனதை அடக்குகிறவர் உத்தமன் போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணினாலும், என்ன பேர் புகழ் நமக்கு சம்பாத்தியத்தை நம்ம செய்வதை காட்டிலும் நாம் நம்முடைய மனதை அடக்குகிறதே ஒரு உத்தமமான செயல் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா, நம்ம மனம் என்பது அது ஒரு குரங்கு போன்றதாக காணப்படுகிறது. பல திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், தாவிக்கொண்டே இருக்கும். நம்முடைய மனசு யோசனை சிந்தனைகள் அதிகமாக பெருக்கிக் கொண்டே இருக்கும். எனவே நம்ம மனதை அடக்கி ஆள வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னாவே நம்முடைய மனது தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ நம்ம தவறு செய்ய தூண்டுவதும் அது ஒரு மனதாகவே காணப்படுகிறது. எனவே நம்மளுடைய மனதை நம்ம இஷ்டம் போல நாம் அலைய விடாதபடிக்கு நம்ம இருதயத்தின் நினைவு தான் நம்ம வாய் பேசும்னு சொல்லப்பட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதில் பயந்து நம்ம மனதை நம்ம அடக்கி ஆளும் பொழுது நம்ம ஜெயத்தை பெறலாம். ஸோ நம்ம மனம் போல வாழ்வதை காட்டிலும் அதை அடக்கி நாம் நல்ல வழியில் நம்ம வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும். ஸோ இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு உத்தமமான செயலாக இருக்கிறது. ஸோ அதனால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாகவும் மனதை அடக்குகிறவர்களாகவும் நம்ம காணப்படுவோம், உத்தமர்கள் என்ற பெயரை பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.